ஹாய் டியூட்ஸ், என்ன கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. என்ன ஸ்டோரி பார்த்தீங்களா, கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? நிலவின் மகள் எபிசோட் 6, காதலை நிரூபிக்கிற பாதை. உன் காதலை உன் பொறுப்பால் நிரூபி. தலைவர் சொன்ன அந்த ஒரு வரி அருண்மொழி நெஞ்சில் சும்மா நின்றுட்டு போகலை. அது சவால் இல்லை, ஆனால் அது அவன் வாழ்க்கைக்கான தீர்ப்பு அப்படிங்கிறத அருண்மொழி புரிஞ்சுக்கிட்டான். அதனாலேயே உடனே என்ன பண்ணான், அடுத்த நாள் காலையிலேயே புதுசாக அவன்கிட்ட ஒரு மாற்றம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிது. அடுத்த நாள் முதல் அருண்மொழி பழைய மாதிரியெல்லாம் இல்லை. காலை முதலே வயலுக்கு போகிறான், வேலையாட்களோடு சேர்ந்து வேலை பார்க்குறான். தலைவர் பையன் களத்தில் குதிச்சிட்டாரே அப்படின்னு ஊரே பேச ஆரம்பிச்சிது. ஏன்னா எப்படி முறப்பாக வீராப்பா தெரியக்கூடிய ஆள் மியூசியம் முறுக்கிக்கிட்டு இப்போ களத்தில் இறங்கிட்டாரு அப்படின்னு ஊரே பேச ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போ அந்த பேச்சில் கிண்டல் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு, ஆனால் ஆச்சரியம் அதிகமாக இருந்துச்சு. பள்ளிக்கூடம் முடிஞ்சு வயல் ஓரமாக நிலா வந்துட்டு இருந்தா. ஈவினிங் டைம். அப்போது அருண்மொழி தூரத்தில் வேலை பார்க்குறத அவள் பார்த்தா. அவளுக்கு பெருமையாக இருந்துச்சு, ஆனால் ஒரு பயமும் சேர்ந்தே இருந்துச்சு. இந்த சுமை எல்லாம் எனக்காகத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளேயே அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா ஒரு நாள் வயல் தண்ணி பாசனம் பற்றி பிரச்சனை வந்துச்சு. அருண்மொழி தைரியமாக முடிவு எடுத்தான். இப்படி வீணாக போகக்கூடாது, புதிய கால்வாய் திறக்கணும் அப்படின்னு சில பெரியவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. பையன் புதுசாக அறிவு சொல்கிறானே அப்படின்னு எல்லாரும் குசு குசுன்னு பேச ஆரம்பித்தாங்க. அவன் அமைதியாக எல்லாரையும் கேட்டான். பிறகு காரணமும் சொல்ல ஆரம்பித்தான். லாஸ்ட்டாக அவர் சொன்னது தான் சரி அப்படின்ட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நாளிலேருந்து ஊர் பார்வையே மாற ஆரம்பிச்சிது. ஏன்னா ரவுடியாக சுற்றிட்டு இருந்தவன் இப்போ ஒரு பொறுப்பான ஆளாக நமக்கே சொல்கிறானே, கருத்து சொல்கிறானே அப்படின்னு மாற ஆரம்பிச்சிது. நைட்டு மாங்காய் தோப்பு. நிலா காத்துட்ருந்தா. நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க. அவன் சிரித்தான். காதல் மாறலை, நான் தான் வளரணும். அந்த வார்த்தை அவன் நெஞ்சில் ஒளியாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. எதுக்கு? ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போயிட்டா? அவன் மெதுவாக அவள் கையை பிடிச்சான். நீ இருக்கிற வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். வயல் பயிர் நல்லா இல்லை, இழப்பு நிறைய வந்துச்சு. சிலர் சொன்னாங்க இதான் சின்ன பையன் முடிவு எடுத்ததால் வந்தது அப்படிங்கிற மாதிரி. அருண்மொழி எல்லா குற்றத்தையும் தானே ஏற்றுக்கிட்டான். இது என் முடிவு, நஷ்டத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த நேரம் தலைவர் அமைதியாக பார்த்தாரு. முறை அவர் கண்களில் பெருமை தெரிஞ்சிச்சு. நிலா வீட்டில் அம்மா கேட்டாங்க, இந்த வழி நிச்சயமா? நிலா நேராக பார்த்தா. அவன் இப்போ சும்மா காதல் பண்ணுற பையன் இல்லை, அவன் பொறுப்பை எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த வார்த்தை அம்மாவை கொஞ்சம் அமைதியாக்கிச்சு. அன்னைக்கு மாலையில் மழை வரப்போகக்கூடிய மண் வாசனை அப்படியே அடிச்சுது. யாருக்கெல்லாம் மண் வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அருண்மொழி நெடுஞ்சாலையிலிருந்து நடந்து வந்தான். நிலா எதிர வந்தா. எனக்கு ஒரு நாள் பெரிய வீடு வேண்டாம், ஆனால் உங்கள் கூட அமைதியாக வாழணும் அப்படின்னா. அவன் உடனே சிரித்தான். அமைதி வாங்கணுன்னா இன்னும் கொஞ்சம் போராடணும் அப்படின்னா. அவன் மெதுவாக அவன் தோளில் சாஞ்சான். அந்த சாய்வில் அவன் முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு மாதம் கழிச்சு ஊர் சபை மீண்டும். இந்த முறை பேச்சு வேறு மாதிரி இருந்துச்சு. பையன் நல்ல வேலை பார்க்குறான், நஷ்டம் கூட தானே ஏற்றுக்கிட்டான் அப்படின்னாங்க. தலைவர் எழுந்தார். நான் சொன்னேன், பொறுப்பால் நிரூபினி இவன் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அருண்மொழியை பார்த்தாரு. இது முதல் படி தான். அருண்மொழி பார்வை நிலாவை தேடிச்சு. தூரத்தில் அவன் நின்றுட்டு இருந்தா. அந்த பார்வை ஒரு வார்த்தை சொல்லாமல் நான் வெல்லுவேன் அப்படின்னு கண்ணாலேயே சொன்னான். காதல் இப்போ வார்த்தை இல்லைங்க, செயல்.